வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் எக்ஸ்டென்ஷன். அதாவது நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம், அந்த வீடில் மாடி போர்ஷனோ அல்ல வீட்டுக்கு பேக் சைடோ ஃப்ரண்ட்டோ சைடோ ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம பில்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட முடியாது, அதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பழைய பில்டிங்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கட்ட போகிற எக்ஸ்டென்ஷன் புது பில்டிங்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸையுமே நோட் பண்ணி வச்சு உங்களோட பில்டிங் எக்ஸ்டென்ஷனை கரெக்டாக ஸ்ட்ரென்த்தனாக கட்டிக்கோங்க. என்னென்னு பார்ப்போம். பில்டிங் எக்ஸ்டென்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லோடு பியரிங் கான்செப்ட். அதாவது பில்டிங்கில் காலம் டு காலம், பீம் டு பீம் கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட பேஸ்மெண்ட் லெவல், புது பில்டிங்கும் பழைய பில்டிங்கோட பேஸ்மெண்ட் லெவலும் ஒரே ஈவனான ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த கரெக்டாக ப்ராப்பராக லிண்டல் லெவல் வர்றப்ப ஹைட்டு வேரியேஷன் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிண்டலில் பீம் கனெக்ட் பண்ணுறப்ப புதுசாக கட்டியிருக்க பில்டிங்கோட பீமும் பழைய பில்டிங்கோட பீமும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்ட்ரக்சரை அமைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலத்தை பழைய பில்டிங் காலம் எந்த இடத்துல இருக்குதுன்னு அதை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காலமும் புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற பில்டிங் ஒரு காலமும் அந்த இடத்துல வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம பில்டிங்கில் வீடியோவில் பார்க்குற பில்டிங் கூட அதே மாதிரி தான் 4 காலம் இருக்கும். அந்த 4 காலமும் கரெக்டாக அந்த காலத்தோட அவுட்ரு காலம் எங்கெங்கே வருதோ அதுக்கேற்றாப்பில் ஈவன் பண்ணி கட்டியிருப்போம். அந்த மாதிரி கட்டினா தான் பில்டிங் ஸ்ட்ரென்த்து லோடு பியரிங் எடுத்துக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் பில்டிங் சப்போஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ இல்லை செகண்ட் ஃப்ளோரோ ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட வால் எந்த இடத்துல அமைக்கலாம்னா கீழே எந்த இடத்துல வால் இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாவோ இல்லை எந்த இடத்துலையும் பீம் எலிவேட்டடாக பீம் போட்டிருப்பாங்க, அந்த பீமுக்கு மேலே தான் அமைக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் வால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா லோடு அன்பேலன்ஸ்டாக ஆகி அந்த ஸ்லாபையே கிராக் விழுறதுக்கோ இல்லை பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பில்டிங்கை புது பில்டிங்லேருந்து பழைய பில்டிங்கை ஜாயின் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம என்ன தான் பண்ணாலும் கிராக் விழுவோம். ஸோ அதை என்ன பண்ணணும்னா பழைய பில்டிங்கில் உள்ள பூச்சை ஃபுல்லாகவே அறுத்து விட்டுட்டு அந்த பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி வலைகள்லாம் இருக்குது, சிக்கன் மிஷின் எனக்கு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூசணும். அப்படிங்கிறப்ப அந்த கிராக்கை நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்லர்லேருந்து பக்கத்துலேயே ஒரு பில்லர் போட்டு பில்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டை பீமில் கெமிக்கல் ராட் இன்செர்ட் பண்ணி அதில் நம்ம போய் அந்த புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற டை பீமை ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா, சப்போஸ் எப்போதுமே ஒரு பில்டிங்கோட லோடு எந்த இடத்துல இருக்குன்னா அவுட்ரு காலத்தில் தான் எப்போதுமே இழுத்துக்கிட்டு நிற்கும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அவுட்ரு காலத்தில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப லோடு எடுத்துக்கலை அப்படிங்கிறப்ப அது பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஒரு காலம் இந்த இடத்துல நான் இந்த பில்டிங்கில் எப்படி ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதுக்கு பக்கத்தே ஒரு காலத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பில்டிங் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே அந்த காலத்தை இன்செர்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி நம்ம ஜாயின் பண்ணாலும் நம்ம ஒரு தேவைகளுக்காக கெமிக்கல் ராட் இன்செர்ட் பண்ணி பழைய டைப்பிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கிறது ஒரு ஈஸியான மெத்தட். அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒன்றும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், கிராக்லேருந்து தவிர்த்துக்கலாம். இந்த கெமிக்கல் ராட் இன்செர்ட் பண்ணுற தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம பில்டிங் கட்டுறப்பயே பேக் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படிங்கிறப்ப லிண்டல் பீம் டை பீம் எல்லாத்தையுமே ஒரு அடி வெளியே இழுத்து வச்சிடணும். இழுத்து வச்சுட்டு அந்த இடத்துல டம்மியாக காங்கிரீட் போட்டு வச்சுட்டோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக நம்ம அதை உடச்சி விட்டு அதிலே ஜாயின் பண்ணிடலாம். இந்த கெமிக்கல் ராட் இன்செர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லாபை ஜாயின் பண்ணுறப்ப ஒரு 1/2 அடி இல்லை 1 அடி அதே மாதிரி கம்பி விட்டுருந்தோன்னா ப்ராப்ளம் இல்லை. கம்பி விடலைங்கிறப்ப பழைய ஸ்லாபை யாரும் டேமேஜ் பண்ணிடாமல் என்ன பண்ணுங்கன்னா அந்த பேரப்பட்டு வால் எப்படியுமே எடுத்து தான் ஆகும். பேரப்பட்டு வாலை உடச்சி விட்டுட்டு 3/4 அடி பேரப்பட்டு வால் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்லாபுக்கு மேலேயே ஒரு 1/2 அடிக்கு உடச்சி விட்டு அதில் இன்செர்ட் பண்ணிடலாம் ஸ்லாபை. சப்போஸ் 4 இன்ச்சு தான் பேரப்பட்டு வால் போட்டிருக்காங்கிறப்ப மொத்த பேரப்பட்டு வாலையுமே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்லாப் காங்கிரீட்டை ப்ரொவைட் பண்ணிடலாம். புதுசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி இல்லை பழைய பில்டிங்கில் எக்ஸ்டென்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி அந்த பில்டிங்கோட டோட்டல் ஸ்ட்ரக்சரில் லோட் பியரிங் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே பார்க்கணும். ஏன்னா பில்டிங் எவ்வளோ லுக்காக எவ்வளோ எலிவேஷன் போட்டு லுக்காக கட்டியிருந்தாலும் மொத்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தையுமே இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிடணும். இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை ப்ராப்பர் பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.